எம்மா, 2 பேரும் அந்த சேர்ல உட்காருங்க. உட்காரு தம்பி. எம்மா, உட்காரு. 2 பேரும் ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உட்காருங்க. இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் யார் இருந்தாங்க? அங்கே என்ன நடந்தது பாட்டி? இப்போ ஏன் வீடு அந்த மாதிரி பாழடைஞ்சு போயிருக்கு? அந்த வீட்டில் ஆளுங்க இருந்தாங்களா? தம்பி, அந்த வீட்ல ஆளுங்கெல்லாம் இருந்தாங்க. ஒரு குடும்பமே இருந்தது தம்பி. குடும்பமே இருந்ததா? இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்க? அது தம்பி, பாட்டி பாட்டி, நான் உனக்கு பாட்டியோ? சரி அம்மா போதுமா? ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்கெல்லாம் யாரு? இதோ உட்காந்துருக்கால இந்த பிள்ளை, நம்ம வள்ளி இருக்கால, வள்ளி அவளோட பொண்ணு. இங்க பெரிய வீட்டில் வேலை செய்யுதே வள்ளி அக்கா, அவங்க பொண்ணா? ஆமாண்டி. இந்த தம்பி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. தம்பி, நீங்க இந்த பெரிய வீட்டில் இருக்காங்களே சொப்பனாக்கா, அவங்க பையனா? ஆ, ஆமாம் ஆமாம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தீங்கல்ல? ஆமாம் தம்பி. இப்போ எப்படிக்கா இருக்கு உடம்பு? இப்போ ஓகேவா உங்களுக்கு? நல்லா இருக்கேன் தம்பி. ஆமாம், நீங்கள் அந்த தெருவில் தானே வீடு இருந்தீங்க. இப்போ அங்கே ஆளே காணும். தம்பி, நான் தான் சொன்னல, அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. அதனால எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. அதனால தான் நான் அங்கேருந்து காலி பண்ணின்னு இந்த தெருவுக்கு வாடகைக்கு வந்திருக்கேன். அப்படியா? ஆமாம் தம்பி. இந்த தெரு லாஸ்ட்டில் எங்கள் ஃப்ளாட்டு ஒன்றுக்குது. அதில் வீடு கட்டின்னு இன்னும் கொஞ்ச நாளில் சொந்த வீட்டுக்கே போயிடலான்னுக்குறோம். ஆமாம் தம்பி. நிலா பாப்பா நல்லா இருக்குதா? ஆ, நல்லா இருக்காங்கக்கா. சரி தம்பி, என்ன விஷயம் இங்கெல்லாம் வந்துக்கிறீங்க? அது வந்துக்கா, அது ஒன்றும் இல்லடி. இந்த இருக்கால வள்ளி பொண்ணு, அவளை அவங்க அம்மாக்காரி முட்டைக்கு காசு வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கா. என்ன முட்டை? வள்ளி கோழி வளர்க்குறாள், அதனால நாட்டுக்கோழி முட்டை அவகிட்ட இருந்து வாங்கியிருந்தேன். அப்புறமா உன் புருஷன் அனுப்பி காசு கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னேன். அதுதான் அவன் வீட்டுக்காரன் வேலையா இருக்கானா, பொண்ணு அனுப்பிச்சிருக்கா. அப்படியா? ஆமாண்டி. அங்கேருந்து வீடு கொஞ்சம் தொலைவா இருக்குல்ல, அதான் இந்த தம்பி கூட்டின்னு வந்து விட்டு இருக்காரு. அப்படியா? தோட்டத்துக்கு வந்தீங்களோ? ஆ ஆமாங்க்கா, தோட்டத்து பக்கம் வந்தேன். இந்த பொண்ணு வெளியில் வர்றதை பார்த்தேன். சரி, தெரிஞ்ச பொண்ணாச்சே, எங்கே போகணுன்னு கேட்டேன். இந்த மாதிரி சொன்னாங்க, அதனால் கூட்டிகிட்டு வந்தேங்க்கா. ஆமாண்டி, நான் தான் சொப்பனாவோட பையனாச்சு. எப்படி இருக்கான் ஏது இருக்கான்னு கேட்டு ஏதாவது காப்பி தண்ணி கொடுக்கலான்னு உள்ள கூட்டிட்டு வந்தேன். ஆமாம் ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டோட பேரன்ல? ஆமாண்டி. சரி, அது இருக்கட்டும். நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? ஐயோ, எனக்கு வெறுப்பாக இருக்குது. அந்த கஸ்தூரி அக்கா கூட இல்லை, ஊருக்கு போய்க்கிறாங்களாம். கொஞ்ச நேரம் வா, வெளியில் உட்காந்து கதை பேசலாம். ஆமாம், மதியம் சாப்பிட்டு கேட்டு படுக்கலான்னு பார்த்தா வந்துடுவீங்க ஊரு கதை பேசுறதுக்கு. பகலில் தூங்குறதெல்லாம் நல்லதில்லை, அதுக்கு தான் சொன்னேன். பகலில் தூங்கிட்டா நைட்டு யார் தூங்குவா? அதுவும் வயசான காலத்தில் சும்மா பகல்லெல்லாம் தூங்கின்னு இருக்காத. வா, கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசலாம். சரி சரி, நீ போ, பிள்ளைங்களை அமுச்சிட்டு நான் வரேன். சரி, நான் வரேன். தம்பி, நான் போயிட்டு வரேன். ஏம்மா வள்ளி பொண்ணு, நான் வரேன். சரிக்கா. தம்பி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேச வேணாம். ஏன் பாட்டி, ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல தம்பி, இப்போ ஒருத்தி போனா பாரு, அவ நம்ம பேசுறதெல்லாம் கேட்டு ஊரெல்லாம் டம்மார அடிச்சிருவா. இப்ப நீ வந்ததே உங்க வீடு வரைக்கும் காத்து வாக்குல போய் சேர்ந்துரும். அதுக்கு தான் தம்பி சொல்றேன், இந்த கதை இன்னைக்கு வேணாம். இன்னொரு நாளைக்கு நானே ஆளை விட்டு கூப்பிட்டு அனுப்புறேன், அப்ப வாங்க. பாட்டி, அவங்க அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க பாட்டி. நீ வேற, அந்த பையன் கொலைய நான் தான் பார்த்தேன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு திரியிறான். அதுவே இங்க ஒரே பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. அதனால தான் சொல்றேன் தம்பி, இங்க இருந்து கிளம்புங்க, நம்ம இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். இப்ப கூட அவ வெளியில தான் போயிருக்கா, மறுபடியும் உள்ள வருவா, நம்ம என்ன பேசுறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரிங்க பாட்டி, நாங்கள் அப்போ இன்னொரு நாளைக்கு வரோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது சொல்லி அனுப்புங்க, நாங்கள் வரோம். சரி, இந்த தேனைக்கிட்டே சொல்றேன். இப்போ இருங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எதுவுமே சாப்பிடாம போனா எப்படி? ஒரு டம்ளர்ல மோர் ஆச்சி கொண்டு வரேன். இல்லை, இருக்கட்டும் பாட்டி. பாட்டி, எனக்கு வேணாம். சும்மா இருங்க,
வெறும் வயிற்றோட அனுப்பக்கூடாது. ஏதாவது கொண்டு வரேன், இருங்க. ச்சே, இவ்வளோ தூரம் வந்து இப்படி ஆயிடுச்சே. அண்ணே, நீங்கள் வருத்தப்படாதீங்கண்ணே. அந்த பாட்டி தான் யாரும் இல்லாத டைமில் சொல்லி அனுப்புகிறேன்னு சொன்னாங்கல்ல, அப்போ வந்து நம்ம கதை கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லைண்ணே, அந்த பாட்டி சொல்கிறது உண்மைதான். இந்த அக்கா ஊர் ஃபுல்லாக உங்கள் வீட்டில் நடந்த கொலையை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்த விஷயம் கூட எப்படியும் உங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். அவங்க வீட்டில் யாராச்சும் கேட்டாங்கன்னா கொஞ்சம் சமாளிச்சிருங்க. ஒன்றும் இல்லை, பாட்டி சொன்ன கதையை கூட சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிம்மா, இவ்வளோ தூரம் வந்து எதுவுமே கேட்க முடியல, அதான் கஷ்டமா இருக்கு. இருக்கட்டும், பரவாயில்லண்ணே. நம்ம இதை சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணணும். யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா பிரச்சனையாகும். அது மட்டும் இல்லை, நிலாக்கா நிரஞ்சன் நல்லா இருக்கட்டும். அவங்களுக்கும் இந்த விஷயம்லாம் தெரியணும்ல. அவங்களும் ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா கேட்டுக்கலாம். ஒருவேளை அவங்க இல்லாதனால கூட தள்ளி போகலான்னு நினைக்கிறேன். சரி விடுங்கண்ணே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ம். தூங்கிட்டு இருக்கியா? இதோ வரேன் இரு. அருண், 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 அருண் எழுந்துருங்க. அருண், நான் தான் நிலா, பயப்படாதீங்க. நிலா, நீங்களா? ஆமாம் அருண், நான் தான். நிலா, நீங்க ஊருக்குள்ள போயிருந்தீங்க? ஆமாம் அருண், ஊருக்கு தான் போயிருந்தேன். இப்போ தான் வந்தேன். என்னன்னு தெரியல, வந்ததும் உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு. அதுதான் உங்களை தேடிட்டு வந்துட்டேன். அப்படியா? என்ன பார்க்கணும் போல இருந்துச்சா? ஆமாம் அருண், நீங்கள் பேசுகிறது, சிரிக்கிறது, என்கிட்ட பாசமாக நடந்துக்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நானே உங்களை தேடி வந்துட்டேன். உங்களை பார்க்காம இன்னைக்கெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது தெரியுமா? அப்படியா? ஆமாங்க, உங்களை பார்க்கணும் போல இருந்தது. அதனால தான் எல்லாம் தூங்கிட்ட அப்புறம் உங்களை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் தூங்கிட்டாங்க, அதான் உங்களை யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இன்னைக்கெல்லாம் நான் இல்லைல்ல. நீங்கள் என்னை பற்றி நினச்சிங்களா? நிலா, உன்னை பத்தி யாராவது நினைக்காம இருப்பாங்களா? நீ இருக்க அழகுக்கு எப்படி இருக்க தெரியுமா? உண்மையாவே அந்த வானத்துல இருக்க நிலா மாதிரி ரொம்ப அழகா இருக்க. நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமா நிலா, ஆமா. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை ஏன் இத்தனை நாள் நீ சொல்லாமலே இருந்த? நம்ம வீட்டில் தான் எல்லாரும் சுற்றி இருக்காங்களே, தனியாக கூட பேச முடியல. அதுதான் இப்போ பேசிட்டு போகலான்னு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. ம், கிட்ட வா. எத்தனை நாள் உன்கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ம், அப்படியா? ஆமா, ரொம்ப அழகா இருக்க. அப்படியே உன்னை. வெயிட் 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 ஒரு நிமிஷம். என்ன? நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அது இங்கே வேணாம். ஏன்? திடீர்னு யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிடும். அதுக்கு தான். என் கூட கொஞ்சம் வரீங்களா? சரி, எங்க போலாம்? சொல்கிறேன், என் கூட வாங்க. ஏய் நிலா. என்ன? என் கூட வாங்க. வரேன் வரேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். என்ன? நான் உன்னை தூக்கிட்டே வரவா? தூக்கிட்டு வர போறீங்களா? எதுக்கு? எனக்கு ஆசையா இருக்கு. என் 2 கையால உன்னை அழகா தூக்கிட்டு வரேன். எங்க போகணும்னு சொல்லு, நான் உன்னை அழகா தூக்கிட்டு போறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என் கையை பிடிச்சிட்டு என் பின்னாடி வாங்க. ம்ஹும். இதுக்கு மேல என் தேவதைய ஏய், பார்த்து பார்த்து. நடக்க விட மாட்டேன். பார்த்து கீழே போட்டுற போறீங்க. அதெல்லாம் போட மாட்டேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். என்னது? அது ஒன்றும் இல்லை, ஜிம்முக்கெல்லாம் போய் வெயிட்லாம் தூக்கியிருக்கேன், அதான் சொன்னேன். உன்னை அப்படியே பூ போல தூக்கிட்டு போகிறேன். எங்கே போனோம்? முதல்ல பின்பக்கம் இருக்க வழிக்கா போய் வெளியில் போயிடலாம். நிலா, ரொம்ப அழகா இருக்க. சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. முதல்ல நம்ம இங்கேருந்து போகலாம். ம். அருண், சொல்லு நிலா. இப்படியே கையில் தூக்கி வச்சுட்டு என்னை பார்த்துட்டே தான் இருக்க போறீங்களா? வேற என்ன பண்றது? ஃபர்ஸ்ட்டு என்னை இறக்கி விடுங்க, அப்புறம் சொல்கிறேன். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, இப்படி ஒரு தேவதை எனக்கு கிடைப்பான்னு நான் கனவுல கூட நினச்சதில்ல. ஆமாம், என்னை எதுக்கு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த? அதான் சொன்னல, வீட்டுக்குள்ளே தனியாக பேச முடியல. இங்கே யாருமே வரமாட்டாங்க. உங்ககிட்ட நிறைய பேசணும், அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியா? தனியாக பேசணுமா? என்ன பேசணும்? நிறைய பேசணும். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். நான் ஒன்று கேட்கவா? ம், கேளுங்க. என்ன உனக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கா? என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு முழு சம்மதமா? உண்மையை சொல்லட்டுமா? ம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது.
நீங்கள் என்னை எப்படி நினச்சிட்டு இருக்கீங்களான்னு தெரியல, ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களோட ஒய்ஃப் ஆகணுன்றது தான் என்னோட ஆசையே. நிலா, இவ்வளோ ஆசையை உன் மனசுக்குள்ளே வச்சுருந்தியா? ஆமாங்க. ஐ லவ் யூ நிலா. ம், அருண், அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகலாமா? ஏன்? உங்களுக்காக அங்கே சின்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அதை காட்டணுன்னு தான் உங்களை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். சரி வா போகலாம். சரி, உள்ளே போகலாமா? ம், போகலாம். அருண், ஐயோ அப்பா, ஐயோ அப்பா இங்கே தான் வராரு. நிலா நீ போய். இவன் எங்கே போயிட்டா? ஒருவேளை அப்பாவுக்கு பயந்து ஓடிட்டாலோ? டேய் அருண், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?